நான் ஈவ இறக்கம் இல்லாதவளா மாமா? ஆமா. இந்த ஈவ இறக்கம் இல்லாதவதா அவ குழந்தைய தான் குழந்தைய நினைச்சு வளர்க்கறா இல்ல? அதான் நான் அன்னைக்கே சொன்னேனம்மா. நீ செக்அப் பண்ண போனே ஒரு ஹாஸ்பிட்டல், அது ஈஸ்வரனோட பையன் செந்திலோட ஹாஸ்பிட்டல். ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிற வயசுன்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க எப்பவோ தாண்டிட்டீங்க. இப்போ நீங்க கிடைக்கிறத ஏத்துக்க வேண்டிய வயசுல இருக்கீங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்னேகாவை விட்டுடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. மாமா காஃபி. மாமா ஏன் டல்லா உட்காந்துட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அவருக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஸ்னேகாக்கு அபார்ஷன் பண்ண ட்ரை பண்ணாருன்னு இவர் மேல பழி விழுந்தது இல்ல, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஸ்னேகா கிட்ட இவர் சொல்ல போனாரு. அவ கண்டபடி திட்டி அனுப்பிட்டா. எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? நேற்று ராத்திரி ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருந்தது. நீங்க நல்லா தூங்கிட்டீங்க. நான் போன் அட்டன் பண்ணேன். கமலேஷ் லைன்ல. நைஸா எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட இருந்து நான் கறந்துட்டேன். இதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. இப்படி எல்லாம் நடக்கணும், அந்த பழி மாமா மேல விழணுங்கிறது தான் அவ எண்ணமே. நான் செய்யாத தப்புக்கு நானே பலிக்கடாயிட்டமா. இதுல அத ஸ்னேகா முழுசா நம்பிட்டான்றதுதான் அதிக வருத்தம். அவ நம்பினா என்ன நம்பலனா என்ன மாமா? நான் நம்பல, மகேஷ் நம்பல இல்ல. நான் பொய் சொன்னேன்னு வேற சொல்லிட்டாமா. எவ்வளவு திமிர் மாமா அவளுக்கு. உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அவ யாரு? கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. ஆமாப்பா, உங்களுக்கு நாங்க இருக்கோம். டேய் நிறுத்துடா. இப்படி எல்லாம் பேசினா நான் உங்ககிட்ட மயங்கிடுவேனா? ரோஜா, நான் ஒன்னும் உன்ன மாதிரி ஈவிரக்கம் இல்லாதவனும் இல்ல, உன் புருஷன் மாதிரி அயோக்கியனும் இல்ல. நான் ஈவ இறக்கம் இல்லாதவளா மாமா? ஆமா. இந்த ஈவ இறக்கம் இல்லாதவதா அவ குழந்தைய தான் குழந்தைய நினைச்சு வளர்க்கறா இல்ல? அதான் நான் அன்னைக்கே சொன்னேனம்மா, இது நீ திட்டமிட்ட சதின்னு. ஸ்னேகாவை பழி வாங்கணுன்றதுக்காக அவ குழந்தைய பிடிச்சி வச்சுக்கிட்ட. மாமா, ஸ்னேகா செத்தா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவீங்க. நான் மனுஷன், மனசாட்சி உடையவன், வருத்தப்படுவேன். அப்பா, உங்களுக்கு இது அநியாயமா தெரியல? சே, பாய முடுறா. உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. ரோஜா, நீ கவலைப்படாத ரோஜா. அவர் கிடக்குறாரு கெல போல்ட். எல்லா நட்டு போல்ட்டும் லூஸ் ஆகி லொடலோட நாடிட்டு இருக்கு. அத அப்படி பேசி போறாரு. வாய் மூடுங்க மகேஷ். உங்க அப்பா பத்தி இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? அவனுக்கு எங்கம்மா வெக்கமா இருக்க போது? அவன் தான் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கிறதையே மறந்துட்டானே. அப்பா, நீங்க இன்னும் போலையா? நான் வந்து அது ராஜா, உனக்கு இந்த கிழபோல்ட் கொடுக்கிற அட்வைஸ் என்ன தெரியுமா? அப்பா, திருந்து இல்ல உதை கொடுத்து திருத்தப்படுவாய். அப்பா. ரோஜா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா? நான் எப்பவுமே எல்லாருக்கும் நல்லது தான் செய்வேன். முக்கியமா உனக்கு நான் நல்லது தான் செய்வேன். அதுக்குள்ள நீ என் மேல நம்பிக்கை எழுந்துடாதம்மா. மாமா, என் மேல அனாவசியமா வீண் பழியெல்லாம் வந்து விழுந்திருக்குமா? என்ன பண்றது, என் ராசி அப்படி. நான் நிரபராதின்னு நிரூபிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வும் இல்லை. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேம்மா. மாமா இவ்வளவு காலையில எங்க அவசர அவசரமா போறாரு? வேற எங்க போவாரு? அந்த ஸ்னேகா வீட்டுக்கு தான். அவருக்கு ஏதோ கொஞ்சமா சூடு சொரணை இருக்கணும். போய் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அவ காலில் விழ போறாரு. என்ன மனுஷனும். சை, அதான் ஏற்கனவே போய் அவகிட்ட பட்டுட்டு வந்திருக்காருல்ல. சில ஜென்மங்க எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டாங்க. போய் அவ கையால செருப்படி வாங்கிட்டு வந்தாதான் இவருக்கு புத்தி வரும். சை. நல்ல பழமா போடுங்க. ஹலோ. ஹலோ. என்ன அப்புறம் ஆளே காணோம்? நேரம் இல்ல. 2 தடவை ஸ்னேகா உயிரை காப்பாத்திருக்கீங்க. இப்பயாவது நீங்க யாருன்னு சொல்லக்கூடாதா? அது வந்து நான் நேரம் வரும்போது சொல்றேனே. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேங்க, ஆனா சரியா ஞாபகம் தான் வரமாட்டுது. வழக்கமா நான் யாரையாவது பார்த்தேன்னா அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே மாட்டேங்க. ஜனத்தொகை வேற பெருகி போச்சா, மூளை உருகிற அளவுக்கு வெயில் அடிக்குது. சோ நம்ம ஞாபக சக்திக்கு ஒரு சம்மர் வெக்கேஷன் போல இருக்கு. அதனால நீங்க யாருன்னு நீங்களே சொல்லிடுங்களேன். இது நீங்க ஸ்னேகா கிட்டே கேட்டுக்கலாமே. பாத்தீங்களா, அது கூட
இவ்வளவு நேரம் எனக்கு தோணல. ஸ்னேகா இப்ப எப்படி இருக்கா? உங்களை மாதிரி நல்ல விரும்பிங்க என்ன மாதிரி ஆபத்து பாண்டவங்க இருக்கிற வரைக்கும் ஸ்னேகா சுமாரா ஒரு 5000 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜோக்கெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சீரியஸாவே கேட்குறேன். 2 தடவை ஸ்னேகாக்கு ஆபத்துன்னு நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க. அதுவும் சரியா தான் இருந்துச்சு. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கொலைகார கும்பலுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். போட்டிங்களா? போட்டாச்சுமா. இந்தாங்க. ஹலோ 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 ஸ்டாப் 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 ஸ்டாப். யா 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 ஏங்க, நீங்க என்ன போலீஸா இல்ல பிரைவேட் டிடெக்டிவா இல்ல சிபிஐயா இல்ல ஆர்பிஐயா இல்ல எஸ்பிஐயா? ஏதாவது சொல்லுங்க. இதெல்லாம் என்னது? சிபிஐனா உளவுத்துறை, ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுல ஏதாவது இருக்கீங்கன்னா நீங்க சொல்லுங்க. அதான் நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லிட்டேல்ல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த மகேஷ் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஏதோ தொடர்பு உண்டு. அந்த அபாஷன் மேட்டரை பிளான் பண்ணது ராஜசேகர் தான். அந்த ஆளு நான் சும்மா விட மாட்டேன். போலீஸை கம்ப்ளைண்ட் பண்றேன். ப்ளீஸ், ராஜசேகர் ரொம்ப நல்லவர், அவரை தண்டிச்சிடாதீங்க. அப்புறம் வேற யாரும் இது செஞ்சது? நான் நேரம் வரும்போது சொல்றேனே. இப்ப நான் கிளம்புறேன். ஹலோ சரி, ஹாஸ்பிட்டல் இப்போ கண்டுபிடிக்கிறேன். சார் சொல்லுங்க சார். இங்கே நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே லக்ஷ்மி, அவங்க எங்கே இருப்பாங்க? சார் நேராக போய் ரைட்டில் போங்க. தேங்க்யூ சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே லக்ஷ்மின்னு ஒரு நர்ஸ் இருக்காங்களே, தெரியுங்களா? அது நான் தான் சார். ஆஹா, நீங்க தானா? ஸ்னேகாவோட கர்ப்பத்தை கலைக்கணும்னு ட்ரை பண்ணதும் நீங்க தானா? ஐயோ இல்ல சார். பொய் சொல்லாத, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். என்கிட்ட மட்டும் நீ உண்மையை சொல்லல, அப்புறம் போலீஸ் வரும், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? சார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். தேங்க்ஸ்மா. சார் ப்ளீஸ் என்னை காட்டி கொடுத்துடாதீங்க சார். இங்கே வாங்குற சம்பளத்தை வச்சு தான் என் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார் என்னை காட்டி கொடுத்துடாதீங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ஜீவா, காயத்ரிக்கும் கொடுக்கணும். வாங்க சார், வாங்க வாங்க. ராஜசேகர், நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், பண்பு உள்ளவர் நினைச்சேன். கடைசியில் ஒரு பச்சை துரோகின்னு நிரூபிச்சிட்டீங்களே. என்ன சொல்றீங்க? என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு கடுமையா பேசுறீங்க? ஏன் அதை உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லலையா? ஸ்னேகா கிட்ட பழைய மாமனார் மருமக உறவை புதுப்பிக்கிற மாதிரி நடிச்சு அவளை நம்ப வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அபாஷன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. வைதகி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அவ சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க அதை நம்புறீங்களா சொக்கலிங்க? நம்பாம என்ன பண்றது? இவனோட அப்பா தானே நீங்க. இவனோட விஷமத்தனம் உங்களுக்குள்ள இல்லாமல இருந்திருக்கும். போதும், நிறுத்துங்க மாமா. நீங்க அவரை பார்க்க வந்தீங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நடுவுல ஏன் புருஷனை ஏன் கேவலமா பேசுறீங்க? ஏன் உங்க மாமா செஞ்சது தப்பு இல்லையா? அவர் செஞ்சது தப்போ ரைட்டோ அது அப்புறம். முதல்ல ஸ்னேகாவை பத்தி நீங்க இந்த வீட்ல வந்து பேசுறது தப்பு. நீங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து இருக்கிறப்பவே இங்க எந்த நியாயமும் கிடைக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பொறுமையா இருங்க சொக்கலிங்க. நான் போய் ஸ்னேகாவை சந்திச்சதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. இருடா இரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சொக்கலிங்க, உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் எதை செய்யறதா இருந்தாலும் நேரடியா செய்யறவன், முகத்துக்கு நேரா பேசுறவன், முதுகுல குத்துறவன் கிடையாது. என்ன போய் இவ்வளவு கேவலமா பேசிட்டீங்களே. அபாஷன் பாம்புல கையெழுத்த போட்டுட்டு இவ்வளவு தைரியமா பேசுறது ஆச்சரியமா தான் இருக்கு ராஜசேகர். சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த தப்பு நடந்துடுச்சு. நான் அதை அட்மிஷன் ஃபார்ம்னு நினைச்சேன். ஆனா அது அபாஷன் ஃபார்ம்னு எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு, இதை நீங்க நம்பணும். எப்படி நம்ப சொல்றீங்க? இந்த குழந்தைங்க மேல சத்தியம், அந்த ஆண்டவனுக்கும் தெரியும். அனாவசியமா என் குழந்தை மேல நீங்க சத்தியம் பண்ணாதீங்க. சொக்கலிங்கம், ஸ்னேகாக்கு எதிரிங்க யாராரு, அவளை அழிக்கிறதுக்கு எப்படிலாம் துடிக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவங்கள கடவுள் பார்த்துப்பாரு. இங்க பாருங்க மாமா, எதா இருந்தாலும் சுத்தி வலிச்சு பேசாதீங்க, நேரடியா பேசுங்க. மகேஷ் தாமா ஸ்னேகாக்கு முதல் எதிரி. நீ அவனுக்கு உடந்த போதுமா? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஸ்னேகா விஷயம் ஊரறிஞ்ச உண்மை. ஆனா அதே ஸ்னேகாக்கு மகேஷ் சப்போர்ட் பண்ணப்ப முதல்ல எதிர்த்தது நீங்க தான். அந்த உறவே வேண்டான்னு சொன்னதும் நீங்க தான். அப்பெல்லாம் நியாயமா தெரிஞ்சது, இப்ப அநியாயமா தெரியுதா உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல. அவ ரத்தம் கொடுத்து இவர் உயிரை காப்பாத்திட்டாலாம்.
அது பெரிய உலகமாக அதிசயம்னு அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. ஏன் மாமா உயிரை காப்பாத்திட்டா என் புருஷன் அவ எடுத்துக்கலாமா? இது நியாயம் ஆயிடுமா? பேசுறவங்க மனசாட்சியோட பேசணும். நல்லா இருக்கு மாமா, நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. நான் மனசாட்சியோட தான் பேசுவேன், மனசாட்சியோட தான் நடந்துப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்னேகா விஷயத்துல நீங்க நியாயம் தேடி போனீங்கன்னா உங்களுக்கு தான் அவமானமோ அவமரியாதையும் கிடைக்கும். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொக்கலிங்க மாமா ஏதோ பேச வந்தாரு, அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ச்சே. இப்படி அடுத்தவங்களுக்கு முன்னாடி எங்களை அவமானப்படுத்திட்டீங்கல்ல, இதுக்கு கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. ராஜசேகர், என்ன நடக்குது இங்க? உள்நாட்டு குழப்பமா? அது ஒரு தனி கதை. அதை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க விஷயத்துக்கு வர ஸ்னேகா குழந்தைய எடுத்து நான் வளர்க்குறேன். அப்படி இருக்கும்போது அவ வயிற்றுல வளர்ற இன்னொரு குழந்தைய அழிக்கிறதுல எனக்கு என்ன பலன்? அந்த ஸ்னேகா அபாஷன் மேட்ரு ஒரு ஆக்சிடென்ட், என்ன நம்புங்க. நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சத்தம் போட்டுட்டேன். ஐ ஆம் வெரி சாரி ராஜசேகர். நான் வரேன். ஸ்னேகா, நானே இங்க எடுத்து வந்திருப்பேனம்மா. நீ ஏன் சிரமப்பட்டு இங்க வந்து உட்காந்துக்கிற? பரவாயில்லம்மா. ஒரு வாய் சாப்பிடு. உடம்பு பரவாயில்லையப்போ? பரவாயில்லம்மா. சரி, நீ சொக்கலிங்கம் சார் அதுக்கு போலியா? அங்க போய் மட்டும் நான் என்ன நிம்மதியா இருக்க போறேன்? ஏண்டி இப்படி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைக்கிற? என்ன சாபம் அது? கண்ணை மூடிட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்கிறது. உன்னை பத்தின கவலை தான் எனக்கு. என்னை பத்தி கவலைப்பட என்னமா இருக்கு? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கே இல்லையோ, ஊரு பூரா எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருக்க. ஒன்னா ரெண்டா? இந்த பக்கம் மகேஷ், அந்த பக்கம் ரோஜா, செந்தில், வள்ளி, கேசவன், அலமேலு. போறதுக்கு இப்ப புதுசா ராஜசேகர் வேற சேர்ந்துட்டு இருக்க. எத்தனை பேர் தான் உன்னை கரிச்சு கொட்டுவா? எத்தனை பேர் தான் உன் கதையை முடிக்க? பயமா இருக்குடி எனக்கு. நம்ம பேசாம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம். அம்மா, தேவையான பிரச்சனைகளை தேடி போய் தான் எனக்கு பழக்கம். பிரச்சனைகளை கண்டு ஓடி போய் எனக்கு பழக்கம் இல்ல. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. மகேஷ் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட நான் அதை தாங்கியிருப்பேன். ஏன்னா அவரோட துரோகம் வர வர எனக்கு பழகி போயிடுது. ஆனா மாமா, அவர் என் கூட வந்து பழகினதுக்கு அப்புறம் அவரோட பாசத்தை உண்மைன்னு நான் நம்பிட்டேன். ஆனா என்ன அழிக்கிறதுக்கு, என் வயித்துல இருக்கிற கருவை கலைக்கிறதுக்கு அவர் அன்புன்ற ஆயுதத்தை எடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, அப்பனுக்கு தப்பாம புள்ள, பிள்ளைக்கு தப்பாம அப்பன். யார் அயோக்கியன்னு நிரூபிக்கிறதுல ரெண்டு பேரும் போட்டி போடுறா. இதுல நம்ம பிராணம் தான் போறது. ராஜசேகர் சார் பாக்குறதுக்கு மகேஷ் எவ்வளவோ பரவாயில்ல. ராஜசேகர் சாரை நான் மன்னிக்கவே மாட்டேன். தப்பு ஸ்னேகா, நீ நினைக்கிறது தப்பு. எல்லா குழப்பத்துக்கும் காரணம் ராஜசேகர் இல்ல, அந்த ஈஸ்வர மகன் செந்தில். என்ன சொல்றீங்க? ஈஸ்வர மருமக ரேணு. இப்பதான் அவளை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாளா எல்லா பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்தினது அவங்க தான். செந்திலோட பொண்டாட்டியாவா? ஆமா மாமி, ஸ்னேகாவை கொலை பண்றதுக்கும் அவளோட கருவை அழிக்கிறதுக்கும் வள்ளியும் செந்திலும் ஒவ்வொரு வாட்டியும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கேட்டு ரேணு தான் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நானும் ஸ்னேகாவை காப்பாற்றுவேன். சரி, இருக்கட்டும். அதுக்கும் ராஜசேகர் சார் பண்ண துரோகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷனுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு அவர் கையெழுத்து போட்ட பேப்பரை தான் நான் பார்த்தேனே. முதல்ல நீ ஒரு விஷயத்தை கவனமா புரிஞ்சுக்கணும். நீ செக்அப் பண்ண போனே ஒரு ஹாஸ்பிட்டல், அது ஈஸ்வரனோட பையன் செந்திலோட ஹாஸ்பிட்டல். உன்னை பார்த்த உடனே செந்தில் சந்தோஷப்பட்டிருப்பான். முயல்குட்டி வலிய வந்து மலைப்பாம்பு கிட்ட மாட்டினா மாதிரி உடனே அபார்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பான். ராஜசேகரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருப்பான். அட பாவிகளா, இவெல்லாம் நன்னா வரப்பா. ஏழைகள் உசுரோட விளையாடுறதுக்காக இவெல்லாம் ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கா. அப்போ ராஜசேகர் சார் என்கிட்ட சொன்னதெல்லாம் நிஜம். அவர் நிரபராதி. அவரோட அன்புல எந்தவித கலங்கமும் இல்லை ஸ்னேகா. நாம தான் தப்பு பண்ணிட்டோம். ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேனே. நான் செஞ்சது சாதாரண தப்பு இல்ல, பெரிய பாவம் பண்ணிருக்கேன். அவரை நேரில் போய் பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். அம்மா அம்மா, ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ்க்காக 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. என் செக்கில் கொஞ்சம் சைன் பண்ணுங்களேன். தேவையில்லடா அந்த ஆஸ்பத்திரியே. முதல்ல அதை இழுத்து மூடு. அம்மா, பின்ன என்னடா, அந்த ஸ்னேகாவோட கருவை கலைக்கிறதுக்கு நாமும் பல திட்டம் போட்டோம். எதுவும் நடக்கல.
கடைசியில நம்ம ஆஸ்பத்திரிக்கே செக்கப்க்கு வந்தா. பழம் நழுவி பால்ல விழுந்தா மாதிரி நம்ம கையிலேயே அந்த கருவை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆஸ்பத்திரியில எல்லா வசதியும் இருந்தும், அந்த ஆஸ்பத்திரியே நம்மளோடதா இருந்தும், ஒரு சாதாரண விஷயம் கருவை கலைக்கிறது அத கூட நம்மளால செய்ய முடியலையே. இந்த லட்சணத்துல அந்த ஆஸ்பத்திரிக்கு நீ எம்டி வேற. வெக்கமா இல்ல உனக்கு? சாரிம்மா, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனா தப்பிச்சிட்டான். சரிடா, இப்ப அந்த கருவை எப்படி கலைக்கிறது? இத பாருடா செந்தில், அந்த குழந்தை பிறக்க கூடாதுடா. அப்படி மீறி பிறந்தா அதுதான் நமக்கு எம. வள்ளி, அட பாவிகளா, இப்படி அக்கிரமம் பண்றீங்களே, உருப்பிடுவீங்களா நீங்க? அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணா? என்ன பாவம் பண்ணா சொல்லு. என்னோட பழகிறான்ற ஒரே காரணத்துக்காக அவளை இப்படி தண்டிக்க பாக்குறீங்களே. டேய், எந்த விதத்தடா இது நியாயம்? டேய் வள்ளி, உன் அயோக்கியத்தனத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. எது அயோக்கியத்தனம்? எது அயோக்கியத்தனம்? அப்ப இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனா? ஐயோ, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. நாங்க வெளிநாட்டுல இருக்கும்போது இங்க ஸ்னேகாவோட பழகி திருவிளையாடல் பண்ணிட்ட. இப்ப அவ வயித்துல உன் கரு வளருது. நான்சென்ஸ். அப்படின்னா நீங்க ஏன் அவ்வளோ துடிக்கிறீங்க? டேய், அது யாரோட குழந்தையா இருந்தாலும் கருவை கலைக்கிறேன்னு சொல்றது மகா பாவம். இப்படி நாக்குல நரம்பே இல்லாம பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவளையே அழிக்கிற காலம் வந்தாச்சு. வள்ளி, அவ தொடர்பு நீ விடலன்னா அடுத்த பலி அவதான். மறுபடியும் சொல்றேன், ஸ்னேகா நல்லவ, அப்பாவி. நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, எனக்கு அவளுக்கு இருக்கிற தொடர்பு வெறும் சங்கீத தொடர்பு மட்டும்தான். அந்த சங்கீத உறவையே சங்கூதி அழிக்கிற. அவ செத்த ரத்தக்கரை உன் கையில படிஞ்சாதான் நீ அடங்குவ. வாடா. மாமா, கலிகாலம்மா, நல்லதெல்லாம் நசுங்கிட்டு வருது, கெட்டதெல்லாம் கொடிகட்டி பறக்குது. மாமா, அந்த ஸ்னேகாவோட தொடர்பு விட்டுடுங்க மாமா. ஏம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலையே. மாமா, நீங்க அப்ப தப்பு பண்ணல, இப்பதான் தப்பு பண்றீங்க. ஸ்னேகாவோட தொடர்பு விட மாட்டேன்னு சொல்றீங்க பாருங்க, அதான் நீங்க இப்ப பண்ற தப்பு. உங்க பிடிவாதம் ஸ்னேகாவுக்கு ஆபத்து அதிகரிக்க வைக்குது. உங்க சங்கீத ரசனை அவ கழுத்துக்கு தூக்கயரா மாறிடுது. 3 முயற்சியிலே அவ தப்பிச்சிட்டா. 4வது முயற்சியிலே அவ தப்பிச்சிருவான்னு நாம நினைக்கிறது முட்டாள்தனம். ரேணு, என்னால் அவ குரலை கேட்காம இருக்க முடியலையேம்மா. ஏமா, என் மனசு உடம்பு சுத்தமா இருக்கும் போது நான் யாருக்காக பயப்படணும்? சொல்லு, யாருக்கு பயப்படணும்? மாமா, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிற வயசுன்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க எப்பவோ தாண்டிட்டீங்க. இப்போ நீங்க கிடைக்கிறத ஏத்துக்க வேண்டிய வயசுல இருக்கீங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்னேகாவை விட்டுடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. மாமனாரும் மருமகளுமா சேர்ந்து சதி திட்டமா போடுறீங்க. ஏய் ரேணு, உன்னை விட மாட்டேன்டி. ரோஜா, ரோஜா, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். கிளம்பிட்டீங்களா? சரி, போயிட்டு வாங்க. இப்படி உப்பு சப்பு இல்லாம சொன்னா இப்படி? நீ என் பொண்டாட்டி தானே? அப்படின்னா ஏக்கமான ஒரு பார்வை, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களான்ற வருத்தம், இதெல்லாம் உனக்கு மறந்தே போச்சு ரோஜா. முந்தியெல்லாம். ஓஹோ, அப்படியா? ஐயாக்கு அம்னீஷியா கிளியர் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆபீஸ் போற புருஷனா போயிட்டு வாங்கன்னு சிரிச்சுட்டே வழி அனுப்பலாம்ல. சரி, நான் கிளம்புறேன். சரி. மாமா, மாமா. ஹலோ, யாரு நீங்க? யார மாமான்னு கூப்பிடுறீங்க? இங்க பாருங்க, நான் உங்களை பார்க்க வரல. உங்க யார்கிட்டயும் பேச எனக்கு விருப்பமும் என்ன இல்ல. இவ்ளோ திமிரா பேசுறீங்க? முதல்ல வெளியில போங்க. கேடா. நான் வெளியில போணுமா? நீங்க எதுவும் பேசாம ஒதுங்கி நில்லுங்க. நான் மாமா பார்த்து பேசிட்டு தான் இங்க இருந்து போவேன். என்ன? மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஹாஸ்பிட்டல்ல எனக்கு அபோர்ஷன் பண்ண முயற்சி பண்ணதுக்கு நீங்க தான் காரணம்னு நான் தப்பா புரிஞ்சுட்டேன். அதுக்கு யார் காரணம்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு மாமா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இருமா இருமா, பரவாயில்லம்மா, இதுக்கெல்லாம் ஏன் காலில் விழுந்துக்கிட்டு? இல்ல மாமா, தப்பு செஞ்சுட்டு சிலர் மாதிரி ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்க மாட்டேன். காலை தொட்டு மன்னிப்பு கேட்பேன். அதுல எந்த தப்பும் இல்ல. ஏய், ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னைய ஜாடியா பேசுறியா? முதல்ல வெளியில போ. ரொம்ப அலட்டாத ரோஜா. இந்த வீட்ல உனக்கு எந்த அளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு.
அது மட்டும் இல்லாம இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, என் மாமா வீடு. என்னங்க விட்டா பேசிட்டே போறீங்க? முதல்ல வெளியில போங்க, இல்ல மரியாதை கெட்டுடும். யார் மரியாதை? ஏன் மரியாதையா இல்ல உங்க மரியாதையா? மாமா என்ன மாமா இதுல நீங்களும் பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன தேடி என் வீட்டுக்கு வந்தவள நான் எப்படிமா போன்னு சொல்றது? அதிலும் என்னை கொல்றதுக்கு முயற்சி நடந்தப்போ என் உயிரை காப்பாத்தினவமா. மனுஷனுக்கு நன்றி உணர்ச்சி வேணுமா? அப்பா என்னப்பா நன்றி உணர்ச்சின்னா என்னன்னு டவுட் கேட்குறியா? அது எதுக்குப்பா உனக்கு தேவையில்லாத டாபிக்? மாமா இவளை வச்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் மாத்தி மாத்தி இன்சல்ட் பண்ண என்ன அர்த்தம்? நான் உங்க மருமக. இவ உங்களை பாய மூடு ரோஜா. என்னம்மா பேசுற நீ? ஜீவா எனக்கு பேரன்னா, காயத்ரி எனக்கு பேத்தி. என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் ஸ்னேகாவும் எனக்கு ஒண்ணுதான். ஐயோ அப்பா என்ன பேசுறீங்க? ஓ மை காட், தலைவலிக்குது. அப்படியே உன் தலையில பாறாங்கல தூக்கி போட்டுருவேன். இந்த மாதிரி ஏதாவது மாட்டிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா உடனே தலைய புடிச்சுக்கிட்டு ஜகா வாங்கிட்டு ஓடிடு. உன்னுடைய தில்லு முள்ளு கேப் மாதிரி தரலாம் எனக்கு தெரியாதாடா? மாமா அவர் இருக்கிற நிலைமை தான் உங்களுக்கு தெரியும்ல. அவரை போய் ஈவு இறக்க இல்லாம பேசுறீங்க. அவன் செய்யற தப்புக்கெல்லாம் நீ தொண போற பாரு. அதுல எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நீ நினைக்கிற பாரு. அதனாலதான் நான் உன்னை வெறுக்கிறேன். ப்ளீஸ் மாமா போதும். எதுவா இருந்தாலும் நாம பேசிக்கலாம். முதல்ல அவளை வெளியில அனுப்புங்க. ஸ்னேகா நீ போமா, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். மாமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம என் மனசு ஆறாது. தயவு செஞ்சு ஒரே ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா, அது போரும். நான் உனக்கு நல்லதை செய்யணும்னு தாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அதை நீ இப்ப புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நான் உன்னை மன்னிச்சிட்டம்மா. போதுமா, நீ கிளம்புமா. சரி மாமா, நேரம் கிடைக்கும் போது நம்மத்துக்கு வாங்க. கண்டிப்பா வரம்மா. பாசத்துக்கு ஏங்குற ஜீவன்களை நான் எப்பவுமே உதாசீனம் பண்ணதே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சில ஜடங்களுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. நான் வரேன். எஸ். வாங்க உட்காருங்க. ஹலோ டாக்டர். ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? டாக்டர் நீங்கள் தான் ஃபோன் பண்ணி குழந்தைய பற்றி ஏதோ பேசணும், உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்க. அதான் என்ன விஷயம் தெரியாமல் ஒரே டென்ஷனாக இருக்கு. டாக்டர் என் குழந்தைக்கு எய்ட்ஸ் இருக்கு. அது சீக்கிரமா செத்து போயிடும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா அது சம்பந்தமா வேற ஏதாவது கெட்ட செய்தியா இருந்தா தயவுசெய்து எங்ககிட்ட சொல்லிடாதீங்க. அதுக்கு திடீர்னு ஏதாவது ஆகிறதா இருந்தா ஆகட்டும். ஆனா அது இத்தனை தேதி வரைக்கும் தான் உயிரோட இருக்கும். அது இதுன்னு எதுவும் எங்ககிட்ட சொல்லிடாதீங்க டாக்டர். ஏன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. நோ நோ, அப்படி ஏதாவது இருந்தா நான் முதல்ல இவ்வளோ சந்தோஷமா இருப்பேனா? ஆமா, குழந்தைங்க வீட்டில் இருக்கா டாக்டர்? ஒரு நிமிஷம், முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. தேங்க்யூ. எல்லாம் குட் நியூஸ் தான். தேவிக்கு எய்ட்ஸ் இல்ல. வாட்? டாக்டர் சாரி செல்வி, குழந்தையோட பிளட் ரிப்போர்ட் மாறி போயிடுச்சு. அதை கண்டுபிடிக்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. கவனக்குறைவா இருந்தவங்கள வேலையை விட்டு நீக்கியாச்சு. அப்போ தேவிக்கு எய்ட்ஸ் இல்லையா? 100% இல்ல. நம்மள தெய்வம் என்ன கைவிடல, என் குழந்தை காப்பாத்திடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். என்ன மன்னிச்சிடுமா. ஒரு குழந்தைக்கு எய்ட்ஸ்னா அது அந்த குடும்பத்துல இருக்க மெம்பர்ஸ எந்த அளவு எமோஷனலா பாதிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். தேவிக்கு எய்ட்ஸ்ன்னு சொன்னதால உங்க எல்லாருக்கும் பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். அதுக்காக சாரி. அதான் குழந்தைக்கு எய்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி பிராயச்சித்தம் தேடிட்டீங்களே டாக்டர். வீட்டில் கூட ஜோசியம் பார்த்தாங்க. அதுல ஜோசியத்தை நம்புங்க, வேண்டான்னு சொல்லல. அது தப்பு இல்ல. ஆனா அதை பத்தி யாருக்கு சரியான அறிவு இருக்கோ, யாருக்கு அனுபவம் இருக்கோ அவங்க சொல்றத நம்புங்க. போலி ஜோசியர்களையும் வார்த்தை வியாபாரிகளையும் நம்பி மோசம் போகாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாங்க வரோம் டாக்டர்.
இந்தாங்க. அருணா. ஷோபா, என்ன இது ஆச்சரியமா இருக்கு? கல்யாண பொண்ணு வீடு தேடி வந்திருக்க. கல்யாணம் நின்னு போச்சுன்னு நல்ல செய்தி சொல்ல வந்திருப்பாங்க. நீங்க 2 பேரும் சொன்னத பொய்ன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். புரியலையே. ரஞ்சன் முதுகில மச்சம் இருக்கு, அது நீ டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோன்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. பாத்துட்டீங்கல்ல? பாத்துட்டேன். மச்சம் இல்ல. நீ என்ன சொல்ற? உண்மையா சொல்ற. ரஞ்சன் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் மேல காஃபியை கொட்டுற மாதிரி கொட்டி அவரோட ஷர்ட்டை கைட்ட வச்சேன். பார்த்தா அவரோட முதுகில மச்சம் இல்ல. இருக்கு. இல்ல. நான் ஒரு பொண்டாட்டி. அவர் கூட 6 மாசம் வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? நீ உண்மையான பொண்டாட்டியா இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ செட்டப் ஆளு தானே, அதான் சாயம் வெளுத்துடுச்சு. இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. ஒரு சதியும் நடக்கல. ஏன் அருணா, நீ இவ்வளவு கேவலமான ஆளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த ரஞ்சன் எவ்வளவு நல்லவர். அவரோட வாழ்க்கையே இப்படி கெடுக்கணும்னு நீ ஆசைப்படுற. நான் ஒரு கோடீஸ்வரனுக்கு பொண்டாட்டி ஆக போறேன்ற விஷயம் உனக்கு அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கா? அவன் கோடீஸ்வரன் இல்ல, கேடீஸ்வரன். அலமேலு மாமி தான் அவன் கிட்ட இருக்க காரி பணத்தை கண்டு மயங்கினாங்கன்னா நீ எதை கண்டு மயங்கின? அவரோட பண்பு அன்பு கண்டு மயங்கின. ஐயோ, ஏன் இப்படி ஏமாந்து போறீங்க? உடம்புல இருக்கிற மச்சத்தையே மறைக்கிறானா அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான் பாருங்க. உங்க 2 பேருக்கும் இதுக்கு மேல மரியாதை கிடையாது. என் கல்யாண விஷயத்துல விளையாடுறது இதே கடைசி தடவையா இருக்கட்டும். இதுக்கு மேல நீங்க 2 பேரும் மூக்கு நுழைச்சிங்க, நான் போலீஸ்க்கு போயிடுவேன். 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போவீங்க. ஜாக்கிரதை. ஷோபாவோட அம்மா அலமேலு தான் பணத்தாசை பிடிச்சவ, படிக்காதவன் நினைச்சேன். இவன் அந்த ரஞ்சன் மேல இவ்ளோ பைத்தியமா இருக்கா? ஐயோ. அருணா, அவங்க அம்மா பேர் என்ன சொன்னீங்க? அலமேலு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன? நானும் ரஞ்சனும் கல்யாண புதுசுல ஒரு போட்டோ ஸ்டுடியோல போய் போட்டோ எடுத்தோம்னு சொன்னல, ராயப்பேட்டையில. அந்த ஸ்டுடியோ பேரு அலமேலு போட்டோ ஸ்டுடியோ. நிஜமாவா? அப்ப ரஞ்சன் காலி. ரெடி? கொஞ்சம் சரிங்க. கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. கொஞ்சம் சரிங்க, அப்போ தான் ஃபோட்டோவில் நல்லாயிருக்கும். வாங்க சார். என்ன பாஸ்போர்ட்டா மேக்ஸியா? டெவலப்மெண்ட் பிரிண்டிங்கா இல்லை ஃபோட்டோ எடுக்கணுமா? ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். முதலாளி பேங்க் வரைக்கும் போயிருக்காரு. சரிங்க. இங்கதான் நிறுத்துங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. அருணா, நல்லா தெரியுமா? இந்த ஸ்டுடியோ தான். ஸ்டுடியோ தான். ஆமா, இந்த ஸ்டுடியோ தான். வா, ஒரு நிமிஷம். சார் சார் சார், அதெல்லாம் தொடக்கூடாது. இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும் சார். அதெல்லாம் ஷோகேஸ் ஃபோட்டோ சார். வேணும்னா பிரிண்ட் போட்டு வாங்கிக்கோங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தாங்க. அதெல்லாம் ஓனர்கிட்ட பேசிக்கங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. தம்பி, இந்த ஃபோட்டோ யார் கேட்டாலும் கொடுக்காத. இது வச்சுக்கோ. ஒரு 5 நிமிஷம் உள்ளார ஒழிஞ்சிக்கிறேன். சார், உள்ள எல்லாம் போகக்கூடாது சார். 5 நிமிஷம் தான் கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. வாங்க மேடம், நான் ஃபோட்டோ எடுக்கணுமா? இல்ல, உங்க ஓனர் எங்கப்பா? என்ன விஷயம் மேடம்? ஒரு வருஷம் முன்னாடி நானும் என் வீட்டுக்காரும் இந்த ஸ்டுடியோல தான் கல்யாண போட்டோ எடுக்க வந்தோம். அதை பத்தி தாங்க பேச வந்தோம். ஒரு சின்ன பிரச்சனையில நாங்க மாட்டியிருக்கோம். எங்களுக்கு அந்த போட்டோஸும் நெகட்டிவ்ஸும் வேணும். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அடடா, ஃபோட்டோவில் இருக்கிறது இந்த அம்மா இல்லை? ஓ, விஷயம் அப்படி போகுதா? என்ன யோசிக்கிறீங்க? எந்த ஃபோட்டோ மேடம்? தேதியாவது சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் எழுதி தரேன் உங்களுக்கு.
இந்தாங்க இதுல நோட் பண்ணிருக்கேன். முதலாளி ஊருக்கு போயிருக்காரு மேடம், வரதுக்கு 2 நாள் ஆகும். 1 வருஷம் முந்தினதுப்பா, எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும். நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், கிடைக்கும்ல? பார்க்கலாம் மேடம். அருணா, அந்த போட்டோ எடுத்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்களான்னு பார்க்கலாமா? சரி, அங்கே பார்க்கலாம். நீங்கள் அங்கே பாருங்க. இந்த சைஸ்ல தான் சார் போட்டோ இருக்கும். கல்யாண கோலத்துல நான் கூட பிங்க் கலர் சாரியில கிரீன் பிளவுஸ் போட்டிருப்பேன். என் வீட்டுக்கார் கூட பட்டு வேட்டி சட்டையில இருப்பாரு, மாலை போட்டு இதே மாதிரி கல்யாண கெட்டப்ல. கொஞ்சம் இதே மாதிரி போட்டோ இருக்கான்னு செக் பண்ணுங்க சார். சரிங்க. உங்க ஓனர் வந்தா அந்த போட்டோவை கொஞ்சம் தேடி எடுத்து வைக்க சொல்லுங்க. நாங்க நாளைக்கு வரோம். சரி மேடம். வரோம். தம்பி, இங்க இருந்த போட்டோ எங்க? பத்திரமா இருக்கு சார். ரொம்ப முக்கியமான போட்டோ போல இருக்கு. இந்த துடி துடிக்கிறீங்க. யோ, அந்த போட்டோவும் நெகட்டிவ் எனக்கு வேணும். 10,000 ரூபாய் ஆகும் சார். இந்த கடைக்கும் சேர்த்து வேலை சொல்றியா? மேடம் சொன்னதை கேட்டிங்கல்ல, பணம் எவ்வளோ வேணா தரேங்கிறாங்க. விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு. அவங்க உங்க ஒய்ஃப் தானே? யாரா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு 5000 தான் கொடுக்க முடியும். முதலாளி இந்த மாசம் சம்பளம் கூட தரல சார். பார்த்து பண்ணுங்க சார். என்னால 5000 தான் கொடுக்க முடியும். ஆத்துல போற தண்ணி அள்ளி குடிக்க 5000 போதாதா? ரொம்ப ஆசைப்படாத, அப்புறம் இது கூட கிடைக்காது. கையில போட்டோ நெகட்டிவ், அதுக்கப்புறம் பணம். இருங்க, எடுத்துட்டு வரேன். முக்கியமான ஆதாரம் என்கிட்ட கிடைச்சிடுச்சு. இனிமேல்ட்டு அந்த அருணானால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எந்த போட்டோ எடுத்தாலும் 2 தடவை எடுக்கணும், 2 நெகட்டிவ் வச்சுக்கணும்னு சொல்வீங்களே முதலாளி. நீங்க தெய்வம் முதலாளி. இதை வச்சு நான் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும். இந்தாயா, குழந்தை வீட்டில் இருந்தா குடும்பத்துக்கு ஆபத்து, தாயும் சேயும் பிரிஞ்சிருக்கணும்னு நீ ஜோசியம் சொன்னாலும் சொன்ன உடனே எங்க புகழ்மணி குழந்தைய கொண்டு போய் வக்கீல் வீட்டுல விட்டுட்டான். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்தா 1000 ரூபாய் புடி. இந்த மாதிரி அடிக்கடி வந்து நாங்க சொல்ற விஷயத்த ஜோசியமா சொல்லணும். ஏன்னா பெத்த தாய் சொல்றதை விட ஜோசியர் சொல்றதுதான் புகழ்மணி நம்புறாரு. நாட்டுல பாதி பேர் அதைத்தாமா நம்புறாங்க. சரி சரி, சீக்கிரம் கிளம்பு, நேரமா. சரிம்மா. ஐயா, ஏன் அடிக்கிறீங்க? காசடியா? ஜோசியம் வேணா கேளுங்க, பணத்தை போய் கேக்குறீங்களே. நீ ஜோசியம் சொல்லி ஏமாத்துனதெல்லாம் போதும். உன் சாயம் வெளுத்து போச்சு. இல்லம்மா, ஜோசியம் பொய் சொல்லாது. குழந்தைக்கு ஆட்கொல்லி நோய் அது. ஏய், இன்னொரு தடவை அதை சொன்ன நான் கருத்துருவேன். ஏய் புகழ், குடும்பத்துக்கு நல்ல வாக்கு சொன்ன பெரியவர் எப்படி அடிக்கிறது? அம்மா, அவன் சொன்னது அத்தனையும் போய்மா. என்னங்க, விட்டா குழந்தைக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னதே பொய்ன்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. ஆமாடி, தேவிக்கு ஒன்னும் எய்ட்ஸ் இல்ல. ரிப்போர்ட் மாறி போயிருந்திருக்கு. டாக்டர் இப்பதான் கூப்பிட்டு உண்மையை சொன்னாங்க. என் குழந்தைக்கு ஒன்னும் எய்ட்ஸ் இல்ல. தாயையும் மகளையும் பிரிக்க இந்த ஜோசியரை செட்டப் செஞ்சு யாரும் அனுப்பியிருக்காங்க. யார் அது? சொல்லியா? யாரை அனுப்பிச்சது? சொல்லியா? யாரை அனுப்பிச்சது? சொல்லியா? சொல்லியா? யோ, இப்ப சொல்ல போறியா இல்லையா? அடிபட்டு சாகாத. என்னையும் தேவியும் பிரிக்கணும்னு உன்னை அனுப்பிச்சது யாரு? இந்த வீட்டு ஆளுங்க தானே. இப்ப சொல்ல போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? சொல்லியா? ஏய், என்ன நீ ஆவுனா போலீஸ் அதுங்கற? போலீஸ் இங்க வந்தா நம்ம குடும்ப கௌரவம், மானம் இதெல்லாம் என்ன ஆகுறது? தள்ளிங்க. ஏய் ஐயோ, இத பாரு, வக்கீல் வீட்டுக்கு தானே குழந்தை போயிருக்குது. நீ வக்கீலோட ஆளு தானே? வக்கீலோட ஆளுதானே? ஆமா ஆமா, நான் வக்கீலோட ஆளுதான். பாத்தியா புகழ், எப்படி சாமர்த்தியமா போட்டு வாங்கிட்டேன் பாத்தியா? யோ, காசடியா? குடியா, காசு குடு. காசடியா? உன்னை இன்னொரு தடவை இந்த பக்கம் பார்த்தேன், கையை காலில் உடச்சிட்டேன். வெளில போயா, வெளில போயா. செல்வி, ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுட்டு உடனே கிளம்பு. வக்கீல் வீட்டுக்கு போய் குழந்தை குடிச்சு வரலாம். வா.
இவன் டிராமா பிரமாதம். நான் இதெல்லாம் அந்த ஜோஷியன் நீங்க செட்டப் பண்ண ஆளு. அவன் மாட்டிக்கிட்டதும் அந்த வக்கீலோட ஆளுதான்னு நீங்க எடுத்து கொடுத்ததும் அவன் அதுக்கு ஆமான்னு சொல்லி வழிஞ்சுக்கிட்டே மண்டைய ஆட்டினதும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எந்த நாயும் என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஆமா, இப்ப அவ யார நாயின்னு சொல்லிட்டு போனா? உங்களை தான். அவ்வளவு பாசமா சொல்லிட்டு போறா. வரட்டும், அவ குழந்தையோட வரட்டும். அவளை எப்படி கடிச்சு கொதறேன்னு பாரு. என்னம்மா ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அங்க பாரு. உங்க அப்பா ராமையா கிட்ட ரகசியமா பணம் கொடுத்து அனுப்புறாரு. சம்பளமா இருக்குமா? பாவத்துக்கு சம்பளமா? உங்க அப்பா என்னைக்குடா ராமையாவுக்கு சம்பளம் கொடுத்தாரு? நாம தானே கொடுப்போம். இத பாருடா செந்தில், உங்க அப்பா ராமையா மூலமா ஸ்னேகாக்கு பணம் கொடுத்து அனுப்புறாரு. அவங்களுக்குள்ள இன்னும் தொடர்பு இருக்கு. நீ என்ன செய்ய போற? அந்த ஸ்னேகா குழந்தைய பெத்துட்டா நம்ம தலைக்கு கல்லுதான். பாவண்டா நீ. உனக்கு வர வேண்டிய சொத்துல அப்புறம் நீ தான் பங்கு கொடுக்கணும். அது உயிரோட பிறக்காது, பிறந்தா உயிரோட இருக்காது. நீ வாம போலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம எங்க போனோனே தெரியலையாவா? எங்க போயிருப்பா? அந்த செந்தில் வீட்டுக்கு போயிருப்பா, அவன் சட்டையை பிடிக்கிறதுக்கு. இந்த நிலைமையில வாங்க போலாமா? ஏதோ வாய் தகராறோ கை தகராறோ ஆகி அவன் பிடிச்சி வெளில தள்ளி விட்டானா வயிற்றுல அடிப்பட்டா என்ன ஆகுறது? மாமி, இங்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க பூ கட்டிக்கிட்டு இருக்கீங்க. நானும் இது மாதிரி பல தடவை கத்தி கத்தி ஓஞ்சு போயிட்டேன்ப்பா. என்னால முடியல. ஏய் ஸ்னேகா, மெதுவா உட்காரண்டி. 7 மாசம் புள்ளதாச்சி முறை நடந்துக்கிற நீ. எங்க போயிட்டு வர? செந்தில் வீட்டுக்கா? ஏன் தனியா போயிட்டு வர? நான் ரோஜா அதுக்கு போயிட்டு வரேன். நீ எதுக்கு எங்கெல்லாம் போற? ராஜ்சேகர் சார் ஒரு நல்ல காரியத்தை பண்ணாரு. அத நான் தப்பா புரிஞ்சுண்டு அவரை துரோகின்னு திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? அதான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். சமாதானம் பண்ணியாச்சா? எங்க அவரை மன்னிக்க விட்டாதானே இந்த ரோஜாவும் மகேஷும் அவர் எங்க பேச விட்டாங்க. அவரு ஏன் பக்கம் நியாயத்தை சொல்ல வராரு. இவங்க 2 பேரும் அவரை பேச விடாம அப்படியே தடுக்கிறாங்க. என்னை திட்டி கேவலப்படுத்தி வெளியில அனுப்பிட்டாங்க தெரியுமா? அதுலயும் இந்த மகேஷ் இருக்காரு, அவரை மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியன, ஒரு கேவலமான பிறவியை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. என்ன சொன்ன? மகேஷ் மாதிரி ஒரு திரும்ப சொல்லு. மகேஷ் மாதிரி ஒரு மட்டமான கேவலமான அயோக்கியன இந்த என்ன என் புருஷனை நான் திட்டுறதை கேட்டு புல்ல இருக்கிறதா உனக்கு? உண்மையெல்லாம் எப்பவாவது ஒரு வாட்டி தான் வெளியில வரும். அது திரும்ப திரும்ப சொல்றதுல தப்பே இல்ல. சொல்லு. அம்மா, மகேஷ் என் புருஷன். அவரை திட்டுற உரிமை எனக்கு இருக்கு. நீ இந்த திட்டுற உரிமையை அடிக்கடி உபயோகிக்க மறந்து போயிடுற. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. உனக்கு இப்ப அப்படியே குளுகுளுன்னு இருக்குல்ல? என்ன ஏண்டி காயற? உண்மையை நான் எடுத்து சொன்னப்போ உனக்கு கசந்தது. இப்ப அவனே பச்சை பசேல்ல பாவக்காய் கொடுக்குறான். சாப்பிட்டு அனுபவத்துல தெரிஞ்சுக்கோ. அம்மா ப்ளீஸ், என் புருஷனை பத்தி அனாவசியமா பேசாத. பாத்தியா, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறது. விக்ரமாதித்தன் இருக்கிற வரைக்கும் வேதாளமும் இருக்கும் மாமி. என்ன பண்றது? இங்க பாருமா, மகேஷ் கிட்ட நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். அந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் பிளஸ் பாயிண்ட் ஆக்குற முயற்சியில தான் நான் இப்போ இருக்கேன். அது நிச்சயமா ஒரு நாள் நடக்கும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் என் மேல நெருப்பா காயாம கொஞ்சம் அன்பா இருன்னு தான் நான் கேக்குறேன். இதுதான் என்னோட விண்ணப்பம். விண்ணப்பம் நியாயமானதா இருந்தா தான் நிறைவேறும், இல்லன்னா குப்பை தொட்டிக்கு தான் போகும். நீ என்னதான் கடுமையா நடந்துட்டாலும் மகேஷ் மாற மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணீர் நிச்சயம் அவரை மாத்தும். ஸ்னேகா, நீ வாழ்ற வாழ்க்கையில ஒரு பாடம் கத்துக்கிட்டே ஆகணும். நம்ம யாருக்காகவும் அழக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்மளை அழ வைக்கிறவங்க நம்ம கண்ணீருக்கு லாயக்கு இல்லாதவங்க. நம்ம கண்ணீருக்கு லாயக்கானவங்க எந்த காலத்திலும் நம்மளை அழ வைக்க மாட்டாங்க. மகேஷ் பத்தி யோசி. ஸ்னேகா, அவன் சொன்னதெல்லாம் கவனிச்சியா? கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான் பார்.
மகேஷை பத்தி யோசி. அத்தை காஃபி. என்னடி நாங்க என்ன பேசுறோங்கிறத ஒட்டு கேட்கறதுக்கு சும்மாவாச்சும் காஃபி எடுத்துட்டு வரியா? ஏன் அத்தை இப்படி சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படாம நான் ஷாப்பிங் போயிட்டு இப்பதான் வரேன். நான் வீட்டுக்குள்ள வந்தது கூட உனக்கு தெரியாது, அதுக்குள்ள நீ எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? இல்ல அத்தை, இது எனக்காக நான் போட்ட காஃபி. செந்தில் கொஞ்சம் என்னன்னு கவனிப்பா. ஏய் ஏண்டி நாங்க இங்க என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கோம்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? இங்க ஒட்டு கேட்டுட்டு உங்க மாமா கிட்ட போய் சொல்ல போறியா? சொல்றது கேளுங்க. அத அவரு அந்த ஸ்னேகா கிட்ட தகவல் கொடுப்பாரா? இல்லங்க விடுங்க, எனக்கு வலிக்குது, விடுங்களே. ஏண்டி நாங்க போட்ட திட்டத்தை எல்லாம் பாழாக்குனது நீதானே? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இல்ல அத்தை, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல பொய் வேறயா? புருஷனுக்கு துரோகம் பண்றியா நீ? இல்லங்க விடுங்க. ஜெய் உன்னெல்லாம் ஏண்டா ஒரு பொம்பளை அடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? அவன் பொண்டாட்டிடா, இந்த வீட்டு மகாலட்சுமி. மகாலட்சுமியா இருக்கவ எந்த தப்பும் பண்ண மாட்டான். இந்த வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எந்த வீட்லயும் நடக்கிறது இல்ல. ஒருத்தர் என்னடானா பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க, இவ புருஷனுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி புருஷனுக்கு துரோகம் பண்ற பொண்டாட்டி எனக்கு தேவையில்லை. ஏண்டா நீ என்ன மிருகமா? அவ குழந்தைடா. குழந்தையா இவ? கொலைக்காரி, குடிய கெடுக்கிறவ. ஏய் உறவன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி சாச்சிருவேன். இந்த ஆள் மாதிரி நான் கோழை இல்லை. இத பாருடி, இந்த 5ஆம் பட வேலைலாம் இந்த வீட்ல வேண்டாம், புரியுதா?